ஹலோ பெட் பேரண்ட்ஸ். நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் பேச வந்திருக்கேன். என்னென்னா, நான் ஒரு 1 இயர் முன்னாடி என் கஸ்டமருக்கு ஒரு சூப்பர் குவாலிட்டியில் ஒரு ஷிட்ஸு பப்பி நான் எடுத்து கொடுத்துருந்தேன். இப்போ 1 இயர் ஆயிடுச்சு பப்பி கொடுத்து. பப்பி இப்போ வளர்ந்து வந்தாலும் குவாலிட்டி அந்த மாதிரி சூப்பராக தரமாக இருந்தது. என்னென்னா அவங்க பப்பியை க்ரூமிங் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நான் இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பப்பியை அவங்க க்ரூமிங் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. க்ரூமிங் எடுத்துகிட்டு போனோன்னா அவங்க பப்பி ரொம்ப ஆக்டிவாக துருன்னு இருந்ததுனால எங்களுக்கு பண்ண முடியல. செடேஷன் கொடுக்கணும், அனஸ்தீஷியா கொடுக்கணும்னு சொல்லிட்டு பப்பி அவங்கள்ட்ட ஓனர்கிட்ட கேட்டு செடேஷன் கொடுத்துட்டாங்க. என்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னா நான் கொடுத்துருக்காதீங்கன்னு சொல்லியிருப்பேன். பட் அவங்க நாலேஜ் இல்லாதனால கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. பப்பி ஒரு 1 ஹவர் நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ இவங்க செடேஷன் கொடுத்து ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. ஸோ மயக்கம் தெளிஞ்சு மறுபடியும் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் போல இருக்குது. ஸோ 2 to 3 டைம்ஸ் இவங்க நாலேஜ் இல்லாமல் செடேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி செடேஷன் கொடுத்தாலும் என்ன இருக்குது, இப்போ இவங்க திரும்ப கஸ்டமர் வராங்க, அது தூங்கிட்டு இருந்ததுக்கு என்ன தூங்கிட்டு இருந்ததுன்னு கேட்டுக்கு மயக்கத்தில் இருக்குது, வீட்டுக்கு போனால் தெரிஞ்சிடணும் அப்படின்னு இருக்காங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. நைட்டு ஃபுல்லாக அவங்க தரையை பார்த்துக்கிட்டே விளையாண்டுருக்கு. கூப்பிட்டா நிமிர்ந்து அவங்க மூஞ்ச பார்க்கல. நெக்ஸ்ட் டே மார்னிங் பப்பி டெட்டு. ஸோ நான் அவங்கள்ட்ட என்ன சொல்கிறேன்னா, ஒரு நாலேஜ் இல்லாத க்ரூமர், நாலேஜ் இல்லாத டாக்டர்கிட்ட பப்பியை எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு சிம்பிள் மேட்ரு. பப்பியை க்ரூம் பண்ணுறதுன்னு ஒரு சிம்பிள் மேட்ரு. அதுக்கு எதுக்கு அனஸ்தீஷியா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. ஸோ உங்கள் பப்பீஸு, டாக்ஸ் எதுக்குமே சம்மந்தமே இல்லாமல் அனஸ்தீஷியாவோ செடேஷனோ கொடுக்கக்கூடாது. ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சின்னா ஒரு டாக்டருக்கு தெரியும், கண்டிப்பாக செடேஷன் கொடுத்தா தான் முடியும். க்ரூமிங்க்குலாம் செடேஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் எங்கேயுமே ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட உங்கள் பப்பியவோ டாகோ நீங்கள் விட்டு போவாதீங்க. உங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறீங்கன்னா அது வேலை முடிய வரைக்கும் நீங்கள் கூடயே கூப்பிட்டுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு புது பப்பி நான் எடுத்து கொடுத்துட்டேன். பட் அந்த 1 இயர் அவங்க கூடயே இருந்து அவங்க ஏன்ட்ட அழுகுறாங்க. அழுகும் போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் எடுத்து கொடுத்துட்டேன். இருந்தாலும் அந்த புது பப்பி வந்தாலும் அந்த பழைய பப்பி இறந்த அந்த பெயின் இருக்க தானே செய்யும். ஸோ உங்கள் பப்பியை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.